ஐயனாரே, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? போன வருஷம் கூட பொங்கலுக்கு 2 கடா வெட்டனே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய நான் எப்படி வெளியில எடுப்பேன்? ஐயோ. குட் மார்னிங் மேடம். யோ சாமி தோர, இங்க வாயா. எஸ் மேடம். என்னையா கேஸ் இது? யார் அந்த பொம்பளை ஸ்டேஷன்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு? ஒண்ணு இல்ல மேடம், அழகர்னு ஒருத்தன் சிவகங்கைக்காரன் மேடம். சொந்த மாமன் பொண்ணையே தப்பா வீடியோ எடுத்து மிரட்டி இருக்கான் மேடம். பொம்பளை பிள்ளைய தப்பா வீடியோ எடுத்திருக்காங்களா? மிரட்டினது இவன் தான் தெரியாம அந்த குடும்பம் யாரோ ஒருத்தன் மிரட்டதா நினைச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு இவனுக்கே கட்டி கொடுக்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மேடம். ஆனா கடைசி நேரத்துல அந்த புள்ளைய மிரட்டினது இவன் தான் ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சாங்கன்னு காலையில கம்ப்ளைண்ட் வந்தது மேடம். அதான் மேடம் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கோம் மேடம். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. நல்ல காஸ்ட்லியா ஒரு போனை ஒண்ணு வாங்கிட்டு அதுல கேமரா இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் எடுக்க வேண்டியது, அத வச்சு எல்லார் வாழ்க்கையும் கெடுக்க வேண்டியது. இந்த அயோக்கியனுங்களை புடிச்சு உள்ள போட்டா கடைசியில ஏதாவது பண பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி எந்த கஷ்டமும் இல்லாம சுதந்திரமா வெளியில வந்துட வேண்டியது. இந்த மாதிரி கேடு கட்டவங்கள சும்மாவே விடக்கூடாது. யோ அந்த லாக்கப்ப தரையா. டேய் மேடம் வந்திருக்காங்க, எந்திரிக்கடா. இதுல எவையா வீடியோ எடுத்து மிரட்டினது? இவன் தான் மேடம். பேர் என்னடா? பேர் என்னடா? அழகர். அழகரு? ஏண்டா உனக்கெல்லாம் அழகர்னு பேர் வச்சது யாருடா? இனிமேல் அசிங்கம்னு மாத்தி வச்சுக்கோ. மூஞ்சியும் தாடியும் பாரு, நல்லா விளக்கு மாத்து கட்ட மாதிரி. இவங்க எல்லாம் யாரியா? இவனுங்க 2 பேரும் இவன் கூட்டாளிங்க மேடம். ஓ, இவனுங்க முகர கட்டிய பார்த்தாலே நல்லா 420 மாதிரி தான் தெரியுது. மூணு பேரும் சட்டையை கட்டுங்கடா. கழட்டுறா மேடம். அது ஏய் சொல்றேன்ல. டேய் அம்மா சொல்றாங்கல்ல, இப்ப சட்டையை கழட்ட போறீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, என் குழந்தைய காப்பாத்திட்டாப்பா. உனக்கு இன்னும் 2 கடா வெட்டுறேன். என் குழந்தைய காப்பாத்திட்டா. ஏய் 3 பேரும் வேஸ்டியை கழட்டுங்கடா. மேடம் வேணாங்க மேடம். சீ கழட்டுங்கடான்ற. மேடம் எங்களை விட்டுருங்க மேடம். டேய் கழட்றா. டேய் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கறேன். கழட்ட போறீங்களா இல்லையா? இப்போ கழட்டுங்கடா. என்ன செய்வாங்களோ தெரியலையே என் பிள்ளைய. டேய் 3 பேரும் திரும்பி நில்லுங்கடா. மேடம் திரும்பி நில்லுங்கடாங்கற. குனிஞ்சி பேரு விரல புடிச்சு நிமிந்து செவுத்த பார்த்து நில்லுங்கடா. பண்ணுங்கடா. ஐயோ 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 என் புள்ள. ஐயோ என் புள்ள அடிக்கிறானே. ஐயோ
ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா. உட்காருமா. அவனை விட்டுங்கய்யா. ஐயா, ஐயா, வேணாம், வேணாம்மா. என் பிள்ளைய அடிக்காதீங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, ஐயோ, என் பிள்ளைய அடிக்கிறாங்கய்யா. வேணாம் சொல்லுங்கய்யா. இதானியா இந்த கேட்க யாருமே இல்லையா? ஐயோ, என் பிள்ளை வலி தாங்க மாட்டானே. சின்ன கோசு கடிச்சா கூட தாங்க மாட்டானே. அவனு போய் இந்த பெரிய குச்சி வச்சு அடிக்கிறாங்கய்யா. ஐயோ, அழுகுது. ஐயோ, என் பிள்ளைய அடிக்கிறாங்களே. அம்மாமா சொல்லுங்கம்மா. அம்மாமா என் பிள்ளைய அடிக்காதீங்கம்மா. பாவம்மா, பச்சை புள்ளம்மா. ஐயோ, ஏதோ கம்சன மனித உரிமெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இங்க வராதா? அவங்க வந்து தனியாட்டு கேட்க மாட்டாங்களா? ஐயா சொல்லுங்கய்யா, அம்மா சொல்லுங்கம்மா. ஐயோ, அவனை அடிக்காதீங்க. யோ, யார் அது கத்திட்டு இருக்கிறது? அழகரோட அம்மா மேடம். ராஜா, பேசாம வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, இல்லன்னா நடக்கிறதே வேற. மா வாயை மூடிட்டு போய் உட்காருமா. ஐயோ, பெத்த பிள்ளைய அடிக்கும் போது எப்படியா வாய முடிட்டு உட்கார முடியும்? என் பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுதியா? பாலும் தேனு கொடுத்து பூ மாதிரி என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே. ஐயோ, அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. அந்த பிஞ்சு உடம்பு எப்படி இப்படி அடியே தாங்கும்? என்னது? பூ போல பொத்தி பொத்தி புள்ளைய வளர்த்தியா? உட்காருமா. என் புள்ள அட உட்காருமான்ற. அவங்கள அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்து வளர்க்க தெரியாம வளர்த்த உங்களை சாத்தணும். என்னது? பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தீங்களா? நல்லா பாலு தேனு பாதாமன்னு கொடுத்து உடம்ப ஏத்தி ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க பின்னாடி சுத்த விட்டு அதுங்க வாழ்க்கையை கெடுக்க விடுற உங்களை மாதிரி ஆத்தாளுங்களை தாண்டி முதல்ல சாத்தணும். அது எப்படி எப்படி? உங்க புள்ள கெட்டவன்னு தெரியாமலே நீங்க வளர்ப்பீங்க? இல்ல அது கூட பரவாயில்ல. ஆனா கெட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஐயோ, என் புள்ள இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே, அவனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடுச்சு, அவனை புடிச்சு ஜெயில போடுங்க, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து அவன் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேக்குறது இல்ல. என் புள்ள நல்லவன் உத்தமன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சப்ப கட்ட வேண்டியது. உன் புள்ள ஒரு பப்பா பாரு, அப்படியே வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. அடியே, உன் புள்ள பண்ண தப்புக்கு காலத்துக்கும் களி திங்கணும்லே. இப்படி ஒரு கேடு கட்ட புள்ளைய பெத்து வளர்த்துட்டு இதுக்கு மேல நீ ஏதாவது வாய திறந்த அடுத்த அடி உனக்குதான். மரியாதையா அப்படியே உக்காரு. புள்ளைய பெத்திருக்காளாம் புள்ளைய. அவ பொம்பளை புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு வயித்த கட்டி வாய கட்டி எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம உசுர கையில புடிச்சு வளர்த்துட்டு இருந்தா அவங்க பின்னாடி உங்க புள்ளைய விட்டு அதுங்க வாழ்க்கைய செதைச்சி சின்ன பின்னம் ஆக்குறது மட்டும் இல்லாம போலீஸு கிட்ட மாட்டிக்கிட்டா ஐயோ என் புள்ள அப்பாவி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அண்ட புழுக வேண்டியது. இங்க பாரு, உன் மூச்சு விடுற சத்தம் கூட வெளியில வரக்கூடாது. பேசாம வாய மூடிக்கிட்டு உக்காரு. கான்ஸ்டபிள், போய் 2 லத்தி எடுத்துட்டு வாயா. சரிங்க மேடம்.